தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய எந்தவித தேர்வும் இல்லாமல் மத்திய அரசு வேலை பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25,000க்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்தவித தேர்வும் இல்லாமல் இந்த ஜாப்பில் உங்களை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக அந்த ஜாப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 15/5/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். தாராளமாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோவில் இந்த ஜாப் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கான அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சாலும் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கிளிக் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட்டு என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தலாம். ஓவராலாக 3 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3மே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கேட்டகிரி மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஆருக்கும், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎன்னுக்கும், தேர்டு பார்த்தீங்கன்னா எம்எம்முக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஜாப்போட போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கேட்டகிரி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ உள்ள இருக்கக்கூடிய ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத வந்து பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்லேயே ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸில் பெரிய எம்பிஏ படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிஜியில் டிப்ளமா எடுத்து படிச்சிருந்தாலும் சரி உங்களை வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்லேயே நீங்கள் எஃப்ஐஎனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களாலும் அதற்கும் அதே மாதிரி தான். நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் காமர்ஸ் அப்படி இல்லைனா ஃபினான்ஸு அப்படி இல்லைனா அக்கௌண்ட்ஸ் அப்படி இல்லைனா எக்கனாமிக்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எம்பிஏவில் நீங்கள் ஃபினான்ஸ் படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சிஏ எடுத்து நீங்கள் படிச்சிருந்தாலும் கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஃபைனலாக ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்லேயே எம்எம்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எம்பிஏ இல்லைனா நீங்கள் பிஜியில் டிப்ளமா எடுத்து நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்ச வயது என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணல. பட் அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60 வயதுக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, 60 வயதுக்கு மேலே உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியாது. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்து 65 வரை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூன்றும் சேர்த்து ஓவராலாக உங்களுக்கு 63 வயது வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5th பேஜில் வந்து இருக்கும். டோட்டலாக 8 பேஜஸ் இருக்கும். அதில் நீங்கள் 5th பேஜ் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் பேசஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் 2-3 பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் லெட்டரில் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். ஓகே, பிளாக் லெட்டர்னால் வேறு ஒன்றும் கிடையாது, கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் எழுதணும். ஸ்மால் லெட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஜாப் போஸ்டிங் எழுத போகிறீங்களோ அந்த 3மே இருக்கு இல்லையா. ஸோ 3ல் பார்த்தீங்கன்னா என்னத்தை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஹெச்ஆரா இல்லை எஃப்ஐஎன்னா இல்லை எம்எம்ஆ அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அதை அந்த பாக்ஸில் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் நேம் எழுதும்போது கேபிட்டல் லெட்டர் எழுதணும். முக்கியமாக நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சில பேர் நீங்கள் 10th முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது சில சேஞ்சஸ் ஏதாவது பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சரி உங்களோட 10th மார்க் ஷீட் எடுங்க. அதில் உங்களோட நேம் என்ன இனிஷியல் இருக்கோ அதை தான் இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். வித்து கேபிட்டல் லெட்டரோடு நீங்கள் எழுதணும். சரியா? நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதரோட நேம் வந்து எழுதிக்கோங்க. அதுவும் கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். இன்கேஸ் பெண்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கணவரோட பேரை எழுதிக்கலாம். அதுவும் கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் எழுதணும்.
டேட்டு, மந்த்து, இயர் இருக்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்து 1/5/2026 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயது. நெக்ஸ்ட்டு நேஷனாலிட்டி வந்து இந்தியன் போடுங்க. கேபிட்டல் லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரஸ் ஃபுல்லாக வந்து எழுதுங்க. வித் பின்கோடோடு எழுதுங்க. அதுவும் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி மட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட 10th 12th டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. எந்த ஸ்கூலில் படிச்சிங்க 10th 12th, இல்லை நீங்கள் 10th மட்டும் தான் படிச்சிங்க அப்படின்னா 10th மட்டும் எழுதிக்கலாம். சில பேர் 10th 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th 12th ரெண்டையுமே நீங்கள் கொடுத்துட்டு எந்த தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா, நெக்ஸ்ட் நீங்கள் எந்த இயர் நீங்கள் படித்து முடிச்சிங்க, எந்த எக்ஸாமினேஷன் எழுதுனீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்குது, ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டெசிக்னேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, அதில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத வந்து நீங்கள் டீட்டெயிலாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 8 விதமான டாக்குமெண்டேஷன் கேட்டிருக்காங்க. இந்த 8 டாக்குமெண்டேஷன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 8 டாக்குமெண்டேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே வச்சு அனுப்பிட்டு நெக்ஸ்ட் இந்த உங்களோட அப்ளிகேஷனில் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. சில பேர்ட்ட சில டாக்குமெண்டேஷன் இருக்காது. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷனுக்கு மட்டும் நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது எல்லா விஷயம் முடிச்சுட்டு இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து எழுதிட்டு டேட், எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டு, எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸை போட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதை நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் செகண்ட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஹவு டு அப்ளைன்னு சொல்லியிருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. த சீஃப் ஜெனரல் மேனேஜர், கார்டியக் ஃபேக்ட்ரி, அருவங்காடு, த நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, பின் 643302 அப்படின்ற இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அவங்க சொல்லிக்கூடிய அந்த 8 விதமான டாக்குமெண்டேஷனோட இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்டேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஸ்கேன் பண்ணி முடிச்சு இந்த இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, ஸோ இந்த இமெயிலுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்டேஷனோட காப்பீஸ் எல்லாமே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த அட்ரஸுக்கு போஸ்ட் மூலமாக உங்களோட அப்ளிகேஷன் வச்சு அனுப்புவீங்க. பட் அவங்க கேட்கக்கூடிய இந்த 8 டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இமெயிலுக்கு தான் நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புவீங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் பேஸ் தான் வந்து இருக்கும். ஸோ கான்ட்ராக்ட் பேஸ் எத்தனை வருடங்கள் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. பட் கான்ட்ராக்ட் பேஸில் தான் இருக்கும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இது எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க இல்லையா, ஸோ இன்டர்வியூ வர டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் காப்பி அண்ட் சாஃப்ட் காப்பி ரெண்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பினா வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜெராக்ஸ் எப்படி அனுப்புனீங்களோ அதோட இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஒரிஜினல்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இன்டர்வியூ டைமில் ரெண்டுமே வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ப்ராப்பராக இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள்.